மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா உசிலம்பட்டிக்கு எருமலைக்கு அருமகளில் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் வந்து ஒரு அந்த மலைகள் அந்த மலையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மலைகள். அதாவது அந்த மலை இல்லாட்டி எந்த ஒரு திறந்த வெளி கிணறுகள் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்கு. அது மாதிரி அந்த மலைகளை நம்பி தான் கம்மாய்கள் இருக்கு. அந்த கம்மாய்களை நம்பி சில 4-5 ஊர்கள், நிறைய ஊர்கள் இருக்கு. அது கால்நடைகள் கிட்டத்தட்ட 2000-3000 கால்நடைகள் மேய்க்கிறாங்க. அந்த மழை இல்லை என்றால் அந்த சுற்றுவட்ட ஏரியாக்களுக்கு ஃபுல்லாக தண்ணீர் எதுவும் வராது. ஆடு கால்நடைகள் மேய்ச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீரின்றி அமையாது உலகுண்டு அந்த எல்லாமே நிறைய விஷயங்கள். நீர் இல்லாட்டி நீர் தான் முதன்மை ஆதாரம். அதுவுமே இல்லாட்டி எங்களால் ஒன்றும் முடியும். எங்க ராணுவ நகர், எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 200-300க்கு மேல ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அந்த ராணுவ வீரர்கள் 150க்கு மேல எக்ஸ் சர்வீஸ் மேனா ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா எங்க நாட்டுக்காக, உங்க ஊர்ல இருந்து நாட்டு காக்கிறதுக்காக வெளியே போறாங்க. ஆனா ஊரை காக்க எங்களால முடியல. நாங்க தான் வந்து எல்லா எல்லைகளையும் பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்காரங்க இருப்பாங்க. ராணுவ ஒவ்வொரு எங்க அப்பா அண்ணன் மிலிட்டரி எல்லா ஊர் சொந்தம் வந்து எல்லாமே ராணுவ நகர்னா சங்கரலிங்கபுரம் ராணுவ நகர்னா சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் போய் எல்லையில பாதுகாத்து கஷ்டப்பட்டு பாதுகாப்பு. நாங்க எங்க மலையை எங்களால பாதுகாக்க முடியல. நாங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகை வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இருக்கிறத மட்டும் எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தா போதும். அது மட்டும்தான் இருந்தாலே போதும். இந்த அரசு வந்து, தமிழக அரசு வந்து ஒரு முறையா இந்த மலைகள் இருக்கிற எங்களுக்கு எந்த சலுகை செஞ்சு தர மாட்டேன்னா பரவாயில்ல, எங்களுக்கு இந்த இருக்க மலைகளை மட்டும் பாதுகாத்து தந்தா போதும். ஏன்னா அதான் மெயின் அடிப்படை வாழ்வாதாரமே அதுதான். நிறைய இதுகள்லாம் இருக்கு. நிறைய ஒரு பாதிப்பு, அதை எடுத்த நிறைய பாதிப்பாகும். உள்ள வந்து அந்த ஆடி காத்துனால ஆடி உள்ள புழுதிகள்லாம் நிறைய உள்ள வரும். நிறைய மாசு கோளாறுகள் ஆகும். கிணத்துல தண்ணி இருக்காது, பற்றாக்குறை ஆகும். அந்த வரத்து எல்லாம் நீர் வரத்து ஓடைகள் கிட்டத்தட்ட 15-20 ஓடைகள் இருக்கு. அந்த ஓடைகள் எல்லாம் நீண்டு போகும், அடைபட்டு போகும். கம்மாய்க்கு தண்ணி வராது. கம்மாய்க்கு தண்ணி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 2000 விவசாயிகள், அந்த ஏக்கர் பலப்பரவ விவசாயிகள் எல்லாமே செழிப்படையும் மேன்மடையும். இதனால எல்லா ஒரு உணவு செங்கலையுமே பாதிக்கப்படும். பறவைகள் இருக்காது, விலங்குகள் இருக்காது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் அந்த மலைகள் இருந்துச்சு, பண்டி எல்லாமே இருந்துச்சு, ஓனான் இருந்துச்சு. அதனால எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பறவைகள் இருந்துச்சு. மக்கள், அதாவது எங்க ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில தான் பயிற்சி செஞ்சு ஒவ்வொரு இது ராணுவ வீரர்கள் போவாங்க. இத்தனை ராணுவ எங்க ஊர் வந்து ஒரு செழிப்பா ஒரு முதன்மை இருக்கிறது காரணமே ராணுவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊருக்கு பெருமை இருக்குன்னா, அந்த ராணுவ வீரர்கள் வந்து எங்களுக்கு பெருமை ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மலைகள்ல பயிற்சி செஞ்சுதான் தினமும் பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங் வந்து பிசிக்கல் எல்லாமே அங்கதான் போய் பண்ணுவாங்க. எந்த உடற்பயிற்சி எல்லாமே இந்த மலைகள்ல ஏறி பண்றப்ப அந்த மலையை எடுத்துட்டாங்கன்னா இப்ப சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த ராணுவமும் இளைஞர் வேலை வாய்ப்பும் தட்டு போகும். ராணுவத்துக்கு போறதும் தட்டுப்பாட்டாகி போகும். குடிநீரும் பாதிப்பாகும். எல்லாமே இது வந்து ஒரு நன்மை. இதை எடுக்கிறதுனால ஒரு நன்மை கூட இல்லை. இதை வந்து தமிழக அரசு வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் அந்த காணொலி எல்லாம் பார்க்குறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி விவசாய இதுக்கு பண்ணி நீங்க வந்து இதை முழுமையா நிப்பாட்டணும். அதாவது இப்ப இல்ல, அடுத்து நாங்க வந்து இப்ப போராடி நிப்பாட்டுறோம். அடுத்து யாரு வருவாங்களா என்னன்னு தெரியாது. இது முதன்மை எல்லா இடங்களும், இந்த ஊர் மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் முதன்மையா நிப்பாட்டினோம்னா இது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப எங்க வந்திருக்கீங்க? என்ன புரியல. எங்க வந்திருக்கீங்க? இங்க மதுரை மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நம்ம மனு கொடுக்க வந்திருக்கோம். கொடுத்துட்டு நீ நாங்க பக்கத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ், எங்களோட சேடப்பட்டி யூனியன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு நாங்க இது போறோம். அதுக்கு மீறி என்ன நடக்குன்னு தெரியல. களத்துல நாங்க எப்பவுமே நிற்போம். இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் உறுதியா நிற்பாங்க. ஏன்னா இது வேற வாழ்வாதாரங்களுக்கு இல்ல. அந்த மலையை நம்பிதான் சுத்து வட்டார ஊர் மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லை. உங்க பேரு? எங்க பேரு தெத்துமணி விஜய் சொல்லுவாங்க.